ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப புதுசா இருக்கு, புரியல, தெரியல அப்படின்றதுக்காக அத உடனே டேமேஜ் பண்ணணும்னு அவசியம். ஏன்னா ஒரு எஃபிஷியன்ட் சிஸ்டமோ, கவர்மெண்ட்டோ இல்ல ஒரு கண்ட்ரியோ அதோட அடையாளமே எவ்வளோ ப்ரோஆக்டிவா ஒரு விஷயத்த பிளான் பண்றாங்க, ஒரு விஷயத்த தடுக்குறாங்கன்றது தான். ரியாக்டிவா அதுக்கப்புறம் அத பத்தி பேசுறதுல ஒரு யூஸும் இல்ல. கார்ப்பரேட்ல ரெகுலராவே ட்ரஸ்ட் பட் வெரிஃபை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா வந்து உங்களுக்கு ஒருத்தர் மேல இல்ல உங்க டீம் மெம்பர்ஸ்கெல்லாம் அதீத நம்பிக்கை இருக்கலாம். பட் ஆனாலும் வந்து எல்லாமே கரெக்டா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வெரிஃபை பண்றதுல ஓவரால் குவாலிட்டி எப்பவுமே பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்டை பத்தி எதுக்கு நான் இப்போ பேசுறேன்னா, ரீசெண்டாக எம்எல்ஏ ரமேஷ் அவர்கள் வந்து இந்த பிரசாத்ல இருந்த மேனுஃபேக்சரிங் டேட் அந்த டேட்டுக்கு தான் அது மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நிறைய பேர் இன்டர்நெட்ல கலாச்சி வந்து என்ன சின்ன பிள்ளைத்தனமா கேட்குறாரு, இல்லைன்னா வந்து எதுக்கு இவர் போய் ரிசர்ச் பண்ணி மொபைல்லாம் வச்சு வந்து தேவையில்லாம வந்து ஒரு பப்ளிசிட்டி பண்ணிருக்காரு அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் ஆக்சுவலி வந்து அவர் கேட்டிருக்க விஷயங்கள்ல ஒரு ப்ரோஆக்டிவ்னஸ் இருக்கு. நம்ம இப்போ நிறைய நேரங்களில் ஒரு சமுதாயமாகவே வந்து பயங்கர ரியாக்டிவாக மாறி ஒரு குழந்தை பஸ்லேருந்து கீழே விழுந்தா வந்து அதுக்கப்புறம் ஏன் இதெல்லாம் வந்து செக் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்குறது. ஏன்னா வந்து ஒரு ஷவர்மால யாரோ ஒருத்தர் இறந்து போனோடனே அதுக்கப்புறம் ஃபுட் சேஃப்டி எல்லாருமே போய் செக் பண்ணுறது. இது மாதிரி ரியாக்டிவாகவே இருக்கிறதுனால ப்ரோஆக்டிவ்னா நம்மளுக்கு என்னென்ன மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் கேட்டிருக்க கொஷனில் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அக்கௌண்டபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த மேனுஃபேக்சரிங் டேட்டு சுற்றி வந்து அதுக்கு பார்கோட் இருக்கா, யாருக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் அவங்க வந்து அந்த மேனுஃபேக்சரிங் டேட்டை சுற்றி என்ன மாதிரியான ட்ராக் வச்சுருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயமே ஒரு புது கொஷின் தான். இதை வந்து அகெயின் கன்சிஸ்டண்ட்டாக இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸை சேலஞ்ச் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸை அது யார் கேட்டாலும் சரி, எந்த கவர்மெண்ட்டில் கேட்டாலும் சரி, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அது நம்ம சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 அவசியமான விஷயம்.